தவத்தினை ஏற்றிக் கொடுத்த ஐயா அவர். அதற்கு முன்பாக ஞானகானம், காயகற்பம், இறைவணக்கம், குருவணக்கம் ஆகிய அனைத்து நிகழ்வுகளையும் மிகச் சிறப்பாக ஏற்றிக் கொடுத்த அனைத்து இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்று புனிதமான வியாழக்கிழமை, குரு தினம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தினத்திற்கு நமக்கு சிறப்பு சிந்தனை உரையாற்ற ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா நமக்கு வருகை புரிவார். இன்றும் அவர் கொடுத்துள்ள தலைப்பு நான் யார் நீர் யார் அப்படிங்கிற தலைப்புல ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பு சிந்தனை உரையாற்ற வருகை புரிந்துள்ளார். ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்போம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களோட மைக்கு டச் ஆகலங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் மைக்கு. ஐயா மைக் இன்னும் ஓபன் ஆகல. ஐயா ஒரே நிமிஷம், மைக்கு ஓபன் ஆகல, ஒரே நிமிஷம். நீங்க தான் டச் பண்ணணும். இப்போ டச் பண்ணுங்க. அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் வருதுல்ல, ஓபன் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் கொடுக்காம இருக்கீங்களே. ஐயோ சாரிங்க, சாரி. மறுபடியும் வெளியில போயிட்டு உள்ள வந்துட்டீங்க. அது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சரி. சாரிங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். இறை சாதனை மார்க்கத்துடைய இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு நான் யார் நீ யார். அந்த நீ யாருன்னு போட்டு தப்புங்கம்மா, வெறும் நான் யார் தான். அந்த தலைப்பு பொருத்தமில்லை. நீ யாருன்னு வரப்போ நம்முடைய சிந்தனை வந்து எது நான், எது நீ என்பது, எது நான். இது ஒரு ஆழமான சிந்தனை, புரிந்து கொள்வது கடினம். அப்படியே புரிந்து கொண்டாலும் அது ஏற்றுக்கொண்டு நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுவது மிக 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 கடினம். அதுக்கும் மேல எது நான் விளக்கிட்டாங்கன்னா அந்த உண்மையான நானே உணரணுமே, அது ரொம்ப கஷ்டம். எது நான்கிற ஒரு தெளிவு இந்த உலகத்துல இன்னும் யாருக்கும் பெருசா வரல. ஏன்னா அதை பற்றி சிந்திக்கணுங்கிறத எண்ணம் கூட பரவலாக யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு உலக அளவுல பலவிதமான துன்பங்களை நாம பார்க்கிறோம். தனி மனித இடத்திலும் பார்க்கிறோம், சமுதாயத்துல பார்க்கிறோம், உலகம் முழுவதும் பார்க்கிறோம். இது ஒரே ஒரு காரணம், தன்னை அறியாத ஒரே காரணம் தான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். ஆகவேதான் 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானி உன்னையே நீ அறிவாய், நோ thyself என்று ஒரு அழைப்பு கொடுத்தார். உன்னையே நீ அறிவாய். என்னத்தான் யாரும் அறிந்தோம். இப்ப நாமே எடுத்துக்கோமே, நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த உலகத்தை பற்றி, பொருளாதாரத்தை, அரசியல், கலை, இலக்கியம், விஞ்ஞானம், இன்னும் மதங்கள், இவற்றை பற்றியெல்லாம் நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கு இல்லையா? எப்படி பொருளீட்டம், அதான் பொருளாதாரம், எக்கானமி. அடுத்தது அரசியல், பாலிடிக்ஸ். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் காலங்காலமா நடந்திருக்கு.
ஒரு பின்னோக்கி பல 100 ஆண்டுகள் போனீங்கன்னா பொருளாதாரத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு, வெற்றியும் கிடைச்சிருக்கு. அது மாதிரி அரசியல்ல நிறைய மாற்றம். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு காவலன் ஒருத்தன் இருந்தான், அல்லது தடியால்னு சொல்லலாம். அப்படி இருந்தது காலத்தோட காவலன்னா அரசனாக மாறிச்சு, அரசாட்சி. பிறகு அது குடியாட்சியா மாறிச்சு. குடியாட்சியிலையும் கம்யூனிசம், ஜனநாயகம், சோசியலிசம் அப்படின்னு நிறைய அரசியல் மாற்றங்கள். அது எது சரி தப்புங்கிற விவாதம் இப்ப வேண்டாம். நிறைய மாற்றங்கள் பொருளிலும் அரசியலிலும் நிறைய மாற்றம். அது மாதிரி கலை இலக்கியம் ஒரு காலத்துல கூத்தாட்டம்னு இருந்தது, அப்புறம் நாடகமாயி சினிமாவாயி இப்போ வீட்டுல டிவியில உட்கார்ந்துட்டே பார்க்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் கலை இலக்கியம். அது மாதிரி விஞ்ஞானம் அபரீதமான வளர்ச்சி. அவன் மனிதனுடைய சிந்தனை இந்த துறைகளில் எல்லாவற்றிலும் பெரிய மாற்றங்களை கண்டிருக்கு. மதங்கள், எத்தனை மதங்கள், எவ்வளவு போதனைகள். ஆனா இத்தனையும் வந்த பிறகு மாற்றங்கள் அனைத்தும் ஒரு பெரிய மாற்றம், ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் மனிதனிடம் அவன் உண்மையில் தேடுகிற அமைதியோ மகிழ்ச்சியோ இந்த 5ம் கொடுக்கவில்லை. பொருளாதாரமும் கொடுக்கல, அரசியல் கொடுக்கல, கலை இலக்கியம், விஞ்ஞானம், மதம் கூட கொடுக்கல. மதம் கூட மனிதனுக்கு அமைதியை கொடுக்க, சண்டை போடுறது எப்படின்னு தான் கற்றுக் கொடுத்தது. அதனால்தான் வள்ளலார் மதம் என்னும் பேய் பிடியாதிருக்க வேண்டும், பேய்க்கு ஒப்பிட்டு சொல்ற, துணிச்சு சொல்லலாம். இன்னைக்கு இருக்க மதங்கள் மனிதனை பிரிக்குது, சண்டை போட வைக்குது. ஒரு மத வெறித்தனம் எங்கேயும் ஓடும், போர்க்களமா மாறும். அவன் எந்த துறையும், இந்த 5 துறையும் மனிதனுக்கு உண்மையில் அவன் தேடுகிற அமைதி, மகிழ்ச்சி, அறிவுல தெளிவு கொடுக்கல. எது கொடுக்கும் என்று கேட்டா அன்னைக்கே சாமி சொல்றான், ஒன்னை நீ அறி. நீ வெளியில எவ்வளவு விஷயத்தை அறிந்து அதுல மாற்றங்கள்லாம் கொடுக்கிற இருக்கு, ஆனா நீ ஒன்னே அறியவில்லை என்றால் உன்னால மகிழ்ச்சியா வாழ முடியாது. திருமூலர் சொன்னார்னு சொன்னேன், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். மனிதன் கெடுவதற்கு, துன்பப்படுவதற்கு என்ன காரணம்? தன்னை அறியாத நிலை என்று திருமூலர். அவரும் 2, 3, 4 ஆயிரம் ஆண்டுகளுக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிடணும்? நாம யாரும் நம்மை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், எது நான் என்று சரியா தெரிஞ்சுக்கிட்டத எங்கேயோ சொல்லி இருந்தார். அப்படி ஒரு கேள்வியே கல்வி நிறுவனங்கள்ல எழல, எங்கேயுமே எழல. சில தத்துவ ஞானிகள் மட்டும் அதை சொன்னாங்க. ரமண மகர்ஷி அவருடைய முக்கியமான கோட்பாடு நான் யார் என்ற கேள்விக்கு விசாரணை மூலமாக பதில் காண்பது, விசாரணை, என்கொயரி. மகர்ஷி அவங்களும் நிறைய தத்துவங்கள் சொன்னார். நான் யார், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க. சித்தர்கள் எல்லாருமே எது நான் கண்டுபிடிக்க போனார். ஆகவே அன்பர்களே, இறை சாதனையா இந்த நான் என்பது சாதனை? இறைய சாதிக்கிறோமா, என்ன நான் சாதிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா தன்னை சாதிப்பதுதான் சாதனை. எது நான் என்று காணும். சாதாரண அடிக்கடி சொல்லுங்க, 3 கேள்விகளை எழுப்புறோம். எது இறைவன், எது நான், எவ்வாறு இந்த உலகம் தோன்றியது? 3 தத்துவ ரீதியான கேள்விகள். இதுல அந்த எது நான் என்கிறது முத்தாய்ப்பு, அது அவசியம் வேணும். இறைவனை பற்றி சிந்திக்க போனா விவாதம் ஆயிடும், ஆளுக்கு ஒன்று சொல்லுவோம், சண்டை தான் போடும். அது மாதிரி உலகம் தோன்றியது சொல்லுடைய கருத்துக்களே விவாதம் இருக்கு. ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, மதம் என்ன சொல்லுது, இறைவன் உலகை படைத்தான். அப்ப இறைவனை யார் படைத்தார் என்று ஒரு கேள்வி வரும்.
அப்புறம் இப்படி ஒரு உலகமே இல்லை, இது மாயா ஒரு சாரர். இல்ல இந்த உலகம் படைக்கப்படவில்லை, என்னைக்கு இப்படி இருக்கு ஒரு சாரர். இல்ல இல்ல இது வெடிப்பு தத்துவம் விஞ்ஞானம். சில தத்துவ ஞானிகள் இது பரிணாமம். பரிணாமம் சொன்னா ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவது, மூலப்பொருளிலிருந்து ஒன்றன் பின்னோடு தோன்றி கடைசி வரைக்கும் மனிதன் தோன்றி இருக்கிறான். அப்போ உலகம் எவ்வாறு தோன்றிட்டுன்னு கேட்கிற கேள்விக்கு எத்தனை விதமான விவாதம். இறைவன் யார் என்று கேட்டால் பல விதமான நாம ரூபங்கள். அப்ப இதெல்லாம் குழப்பத்தில் இருக்கு. ஆனா நான் இருக்கிறேனாலும் உங்களுக்குள்ளே கேளுங்க, யாற்றையும் கேட்காம சொல்லிடுவேன், ஆமா இருக்கிறேன். இந்த நான் இருக்கிறேன் என்பதற்கு அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது, சோதித்து பார்த்து நான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியது, அதை யார்ட்டையா கேட்டு சொல்லணும். உறுதியா தெளிவா இருக்கிறேன். பிரசன்ட் சார் ஸ்கூல்ல படிக்கும்போது, ராமகிருஷ்ணா பிரசன்ட் சார் உள்ளேன் ஐயா, எதை வச்சு சொல்றான்? அவன் இருக்குது, அவனுக்கு தெரியுது. அவன் இருக்கிறான், அவனுக்கு தெரியுது. ஒரு இருட்டு அறை, நைட்ல கும்பு இருட்டு, அந்த அறைக்குள்ள நண்பர் மாட்டிக்கிட்டார் செல்வம். செல்வம் இருக்கியா? இருக்கேன். அவன் லைட் போட்டு பார்த்துட்டு இருக்கனா இல்லையான்னு சொல்லு. இந்த இருக்கிறேன் என்பது எல்லாருக்கும் தெளிவா தெரியும். ஆனால் கேள்வி என்ன, எது நானாக இருக்கு, எது நான் நான் என்று சொல்லுது, அது தெரியும். அது அவசியம் தெரியணும். ஞான மார்க்கத்தினுடைய உச்சமே எது நான் என்று கண்டுபிடிக்கிறது. மார்க்கம் என்றால் வழி, ஞானம் என்றால் அறிவு. அறிவின் வழி எதுக்கு? இந்த வழி எது நான் என்று அறிவு. நான் எது எது நான் என்று உணர்ந்து அறிந்தவன ஞானின்னு. யாரை ஞானின்னு சொல்றோம்? செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன்ஸ், என்லைட்டன்டு பர்சன்ஸ். நண்பர்களே, எது நான்? அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற நான் எதுவால் ஆன? சாதாரண மனிதர் 2 பேரும் ரயில்ல பயணிக்கிறாங்க. பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்கார்றாரு. அவரோட ஐயா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொல்றாரு? முதல்ல அவருடைய பெயர் ராதாகிருஷ்ணன். தொழில் வியாபாரம் மட்டுமில்லைங்க, நான் வந்து ஆன்மீக ஆசிரியர். நான் வந்து நாகர்கோவில். இப்ப நான் என்ன அவருக்கு அறிமுகப்படுத்தியாச்சு. அவருக்கு அறிமுகப்படுத்திய மட்டும் இல்லை, என்ன நானும் அப்படித்தான் அறிமுகம் ஆகிக்கிறேன். எனக்கு நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ராதாகிருஷ்ணன் என்று நினைக்கிறேன், ஆசிரியர் என்று சொல்றேன், வியாபாரி என்று சொல்றேன். இதனே அப்ப எது நான் என்று அப்படி யார்கிட்ட கேட்டாலும் சரி, உங்கள்கிட்ட கேட்டாலும் சரி, நீங்க சொல்வது முதல்ல உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய தொழில். வேற ஏதாவது உங்களுக்கு சிறப்பு இருக்குமா? அந்த சிறப்பு இதுதான் நம்ம ஐடின்னு சொல்றோம். பாக்கெட்ல வச்சிருக்கோமே ஐடென்டி கார்டு, ஐடி கார்டு, அடையாள அட்டை. அந்த அட்டை பேரு அடையாள அட்டை. என்னுடைய அடையாளம் அது, நான் அல்ல. வெறும் அட்டை தானே, அடையாள அட்டை தானே. இப்ப இந்த அடையாள அட்டையில என்ன எழுதிருக்கோ அதான் நான் வேற நம்ம சொல்லிடுறோம். அப்படியா? ராதாகிருஷ்ணன் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர், நான் அல்ல. அந்த நானுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க, ராதாகிருஷ்ணன். அவர் ஒரு வியாபாரம் செய்யறாரு அதை வச்சு. அப்ப இந்த வியாபாரம் எனது தொழில். ராதாகிருஷ்ணன் என்பது எனது பெயர், நாகர்கோவில் என்பது என்னுடைய முகவரி, வியாபாரம் என்பது என்னுடைய தொழில். அத்தனையும் என் உடையது, உடைமைகள், எனதுகள். இல்லப்பா உனதுகள் எதுன்னு நான் கேட்கல, நீ யார் என்று கேட்கிறேன் அப்படின்னா உங்க பதில். உங்களை பார்த்து கேட்டேன், நீ யாருன்னு கேட்டதுக்கு நீங்க கொடுத்த பதில் எல்லாம் உங்களுடைய உடைமைகள். அந்த எனதுகள்னு சொல்ற பெயர், எனது பெயர், எனது 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 எனது. நான் மீண்டும் கேட்கிறேன், உங்களுடைய உடைமைகளை பற்றி நான் கேட்கல, நீ யார்? நான் யாரா? அதான் இப்ப சொன்னேன். அது நீ உன்னை பற்றி உன்னுடைய அடையாளங்களை சொன்ன, உன்னுடைய உடைமைகளை சொன்ன, நீ யாரு? ஆன்சர் இல்லை.
கொஞ்சம் கழிச்சிட்டு பாரு, ஒவ்வொன்றா கழிங்க. உங்க பேரு நான் இல்லை, அது என் உடைமை. முகவரி அது நான் அல்ல, அது என் முகவரி, என்னுடையது. இந்த உடைமைகளை எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா என்ன மிச்சம் இருக்கும்? அதான் நான், அதான் நீ. என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நைட்ல முடிஞ்ச போறாங்க ஒரு அரை பேர் தனியா உட்காந்து கண்ணா மூடி ஒரு 2 நிமிஷம் அமைதியா ஆன பிறகு இந்த கேள்வி உங்ககிட்டே கேள்வி. இப்ப நான் கேட்கிறேன், நீ யாரு? உடனே உள்ள இருந்து ஒரு பதில் வருது, நான் ராதாகிருஷ்ணன். உடனே நான் பழகி கேட்கிறேன், அது உன்னுடைய பேராச்சே, நீ யாரு? நான் ஆசிரியர். அது உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாச்சே, நீ யாரு? நான் வியாபாரி. அது உன்னுடைய தொழிலாச்சே, நீ யாரு? பதில் சொல்ல முடியல. திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு ஏதோ அடையாளங்கள் சொல்லிட்டு அவனை கடைசியில் பேர் சொல்ல முடியும். அமைதியாயிரு. அடையாளங்களே இல்லாத, உடைமைகளே இல்லாத அந்த நான் எது? இதைதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்கல். இதை மட்டும் சரியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய விஷயம். அப்போ சாதாரணமா என்ன சொல்லிடுவோம், இப்ப இருக்கிற நான் என்பது உடல், உயிர், மனம், இந்த மூன்றினுடைய தொகுப்பு, காம்பினேஷன். எனக்கு உடல் இருக்கு, உடலுக்குள்ள உயிர் சுழன்று ஓடுது, அந்த ஓட்டத்தினால உணர்வு ஏற்பட்டு அது மனமாக எண்ணங்களாக எழுச்சி. இதுல எந்த ஒன்று குறைந்தாலும் அங்க நான்கிற உணர்வோ எண்ணமோ இருக்காது. தூக்கம், ஆழ்ந்து தூங்குறோம், அங்க உணர்வும் இல்லை, எண்ணமும் இல்லை, நான் என்கிற எண்ணம் இருக்கா? உடல் இருக்கு, உயிர் ஓடிட்டு இருக்கு, ஆனா மனம் எழுச்சி பெற, மனதுக்கு ஓய்வு ஆகி போச்சு. அப்ப அங்க மனம் ஆப்சென்ட் ஆஃப் த மைண்ட், மனம் ஆப்சென்ட் ஆயிடுச்சு. ஆகவே நான் இல்லை. தூக்கத்துல நான் தூங்குறேன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்ப நான் என்கிற ஒரு எண்ணம் எழுதமானால் மூன்று இருக்கணும். உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் இந்த உடல் போனோம், மனசை காணோம், நான் சொல்றது ஆள் இல்லை. பிராக்டிகலா என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உடல், உயிர், மனம், இந்த மூன்றுடைய ஒரு தொடர் இயக்கம் அல்லது தொகுப்பு, காம்பினேஷன் ஒரு நான் என்கிற எண்ணத்தை உருவாக்குது. நான் என்னும் எண்ணத்தை நல்லா கவனிக்கணும். இப்ப இருக்கிற நான் வெறும் எண்ணமே. இட்ஸ் நாட் ரியல் ஐ தாட். இந்த எண்ணம் எதனால வருது? உடல்ல உயிர் சுழன்று அதனால பல உணர்வுகள் கிடைச்சி அந்த உணர்வுகளை தொகுப்பாக்கி எண்ணங்களாக்கி அந்த எண்ணங்களாம் சேர்ந்து நான் என்ற ஒன்றை உருவாக்கு. பை ப்ராடக்ட், இட்ஸ் நாட் ரியல். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ விஞ்ஞான ரீதியாக ஒரு சிந்தனை கொண்டு வந்தோம் சொன்னா, எல்லா பொருளும் ஒரு கல் எடுத்துக்கிடுங்க அல்லது ஒரு பழத்தை எடுங்க, எது இந்த பழமாக இருக்கிறது அப்படின்னு, வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டா இட் இஸ் a fruit. இது என்னன்னா இது ஒரு பழம், இது பழம் தாங்க. எது பழமாக இருக்கு? எது எது இதுவாக இருக்கிறது? எது இந்த கல்லாங்க இதுவாக இருக்கிறது? எது எது இது அப்படிங்கும்போது விஞ்ஞானம் சொல்லிடுச்சு, எது என்றால் அணுக்கள், அணுக்களின் கூட்டு இதுவாக இருக்கிறது. அந்த கூட்டுக்கு கூட்டு வேறுபடுமானா தோற்றம் வேறுபடும். அணுக்களின் கூட்டு இருக்க எண்ணிக்கை, திணிவு, அதுக்கு தக்கவாறு பொருள் வடிவம் மாறும், தன்மை மாறும். ஆனால் அணுக்கள், எது கல்லா இருக்குது? அணுக்கள். எது மலரா இருக்குது? அணுக்கள். எது பழமா இருக்குது? அணுக்கள். அப்ப எது நானாக இருக்கிறது? அணுக்கள். அப்ப நான்னா யாரு? அணு. உடல், உயிர், மன இயக்கம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மூணுல ஒண்ணு குறைபட்டாலும் நான்கு எண்ணம் இல்லாம போனோம். இந்த உடல் எதுவால் ஆனது? அணுக்கள். உயிர்னா என்ன? அணுக்கள்.
மொத்தத்துல நான் எதுவால் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அணுக்களின் கூட்டு. ஒரு பழம் எதுவால் ஆக்கப்பட்டிருக்குது? அணுக்கள். அப்ப எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் சக்தி. அணு என்ற சக்தி. சக்தி தான் எல்லாமே. ஒரு கல் எடுத்தா எது கல்லா இருக்கு? சக்தி. எது தண்ணியா இருக்கு? சக்தி. எல்லாம் சக்தி. அப்போ சக்தியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். எது சக்தியாக இருக்கு? அடுத்தது எது உடலாக இருக்கு சக்தின்றோ, எது சக்தி, எது இயங்குது, எது இயங்குதுன்னு கண்டுபிடிக்கணுமானா அந்த இயக்கத்தை நிறுத்தினால்தான் கண்டுபிடிக்கணும். நிறுத்தாத வரைக்கும் அது இயங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கும்? ஒண்ணு. இன்னொரு லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கல்லை எடுக்கிறோம், அணுக்களையும் கூட்டு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த கல்லை ஊடுருவி பார்க்கிறோம், பல கோடி அணுக்கள் சுத்திட்டு இருக்குது, ஓடிட்டு. இந்த அணுக்களுக்கு இடையில வெளி இருக்கும். வெளியில அது நின்று சுழண்டு ஓட முடியாது. அது வெளியே இருக்கு. அப்புறம் கல்லுல என்ன இருக்கு? வெளியும் விண் துகளும். இதுல வெளி முந்தியது, விண் பிந்தியது. அப்போ அந்த முந்திய வெளியில இருந்துதான் பிந்திய விண் வந்திருக்கணும். ஆக வெளிதான் இந்த கல்லினுடைய மூலம். முதல்ல சக்தி அணுன்னு கண்டுபிடிச்சோம். அணுவின் மூலம் வெளி. அப்ப என்னுடைய மூலம் வெளி. எல்லாவற்றினுடைய மூலம் வெளி. அப்ப நான் எதுவால் ஆக்கப்பட்டிருக்கிறேன்? வெளி, ஸ்பேஸ். அப்ப எது நான்? வெளி, சுத்த வெளிதான். இது சிம்பிளா என்ன புரிஞ்சுது? சார் சுத்த வெளிதான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நான் துன்பப்படாம வாழணுமே அப்படின்னா லாஜிக்கா ஒரு விஞ்ஞான கோட்பாடை வைத்து சுத்த வெளிதான் விண்ணாகி, விண்ணெல்லாம் கூடி பஞ்சபூதங்களாகி, தொடர் பரிணாமத்தில ஜீவனங்களாகி, இறுதியில் மனிதனாகி, மனிதனிடம் மனமாக எண்ணங்களாக இயங்குவது சுத்த வெளி. சுத்த வெளிதான் நான், உண்மையான நான். ஆனா நான் என்ன பண்றேன்? எழுச்சி பெற்று எண்ணங்களாக அணுகிறேன். எனக்கு ரெண்டு அம்சம் இருக்கு. சுத்த வெளின்னு ஒண்ணு, எண்ணங்கள் ரெண்டு. நான் ஒரு பக்கம் சுத்த வெளி, ஒரு பக்கம் எண்ணம். அந்த எண்ணங்கள்ல முதல் எண்ணம் நான், நான் என்கிற எழுச்சி. அப்ப எது இப்ப நானாக இருக்கு? எண்ணம். எது எண்ணங்களாக இருக்கு? சுத்த வெளி. அப்ப உண்மையில் எது நான்? சுத்த வெளி. சிம்பிளா இது ஒரு புரிதல் தான். இந்த புரிதல் ஏட்டு சுரக்காய் கரியாகுமா? ஏட்டு சுரக்காய் தானே. ஏட்டுனா புஸ்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க, இல்ல காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப என்ன காதால் கேட்டீங்க? சுத்த வெளிதான் நான், எண்ணங்கள். சோ வாட்? அதனால என்ன ஆச்சு? உங்களுடைய துன்பங்கள்லாம் போயிடுமா? நீங்க தேடுகிற அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குமா? தான் கிடைக்கும். விளக்கத்தினால கிடைக்கும். ஆனா என்ன வேணும்? இப்ப விளக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஆதியனும் பரம்பும் சுத்த வெளிதான் பரிணாமத்தில் இறுதியில் நானாக எண்ணங்களாக வந்திருக்கு. பட் அதை உணர்ந்தால்தான் எனக்கு அனுபவம் கிடைக்கும். அப்ப அதை உணர்ந்துக்கு நான் என்ன செய்யணும்னா, இந்த எண்ணங்களாக வெளிவந்துருச்சு இல்லையா, எண்ணங்கள் இல்லாம இருந்தால் வெளி. அணு சுத்துது, எது சுத்துது? வெளி. அப்ப வெளியே தெரியுமா? அணு சுழற்சியை நிறுத்தம். அவர் மனம் எண்ணங்களாக எழுந்து அலையுது இல்லை, அந்த அலையை நிறுத்தினால் மனம் நிலை பெறும். மனம் நிலை பெற்றால் சுத்தம். அப்போ தவத்தில எண்ணங்களின் எண்ணிக்கையை, வேகத்தை படிப்படியாக குறைத்து ஒரு கட்டத்துல முற்றிலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டால், அந்த விடுபட்ட க்ஷணத்துல ஒரு உணர்வு கிடைக்கும், ஒரு அனுபவம். அதான் சுத்த வெளி உணர்வு. அதுக்கு இறைவன் பேர் கொடுக்கணும். அந்த பேரை விட்டுருங்க, இறைவன் பேர் வேணும், கொஞ்சம் கஷ்டம். சுத்த வெளி, ஸ்பேஸ், ஒன்லி ஸ்பேஸ், எம்ப்டினஸ், எண்ணங்கள் எதுவுமே இல்லை. அப்ப அங்க ஒரு அனுபவம் கிடைக்குது.
அந்த அனுபவம் உங்க அறிவுக்கு ஒரு தெளிவு. என்ன தெளிவு? உண்மையில் நான் தேடுகிற அமைதி, மகிழ்ச்சி இதுதான். எது? அந்த வெளி, எல்லையற்ற பரம்பொருள். அது உணர்ந்து பெற்ற அனுபவத்துல அதுதான் மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியின் உச்சம், பேரின்பமா இருக்கு. அமைதியில பேரமைதியா இருக்கு. இந்த வெளி உலகத்துல அமைதி வருது மாதிரி வருது, போயிருது. மகிழ்ச்சி வருது மாதிரி வருது, போயிருது. எல்லாமே தற்காலிகமா இருக்கு. ஆனா சுத்த வெளியில நிரந்தரமா இருக்கு. நாம வெளியில் தேடுகிற அதிகபட்ச இன்பம் பொருளை தேடுறோம், ஆண் பெண் நட்பை தேடுறோம், கிடைக்குது. அது கொஞ்ச நேரம் கிடைச்சிட்டு போயிருது, சிற்றின்பமா இருக்கு. அப்போ அந்த சிற்றின்பத்தை பெருக்குவதற்காக பொருளை பெருக்கணும், நட்புகளை பெருக்கிறோம். அது என்ன வந்து முடியுது? துன்பமா முடியும். ஏன்னா அளப்பரிய பொருளை தேடுமானா தப்பு தாண்டா செய்யும். அடுத்தவளை ஏமாத்த. ஒரு அரசன் இன்னொரு நாட்டை தாண்டி சண்டை போட்டு நாட்டை பிடிக்கணும். சோ எதுக்காக? மனசுக்கு சாதா இன்பம் பத்தல, பெரிய இன்பம் வேணும். அப்ப நிறைய பொருள் வேணும், நிறைய நட்பு வேணும், விதவிதமான உணவு வேணும், உடை வேணும். அப்ப விதவிதமான பொருட்கள், விதவிதமான நட்புகள்லாம் வேணும். புகழ் வேணும், அதிகாரம் வேணும், செல்வாக்கு வேணும். இதெல்லாம் எதுக்குன்னா பேரின்பத்தை அடைய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். எது பேரின்பம்? உண்மையில் எது நானோ? உண்மையில் எது நான்? முதல்ல உடல் அளவுல பார்த்தோம்னா அணுக்களால் ஆனது உடல், உயிரும் அணு, உயிர் அணு. அப்ப உண்மையில எது நான்னா இப்போ சக்தி. சரி, சக்தினா இயக்கம். அடுத்த கேள்வி, எது இயக்கம்? அடக்கம். சுத்தவழி எனும் அடக்கமே இயக்கம். இப்ப மனசு எப்படி இருக்கு? இயக்கமா இருக்கு. அப்ப அடக்கத்தை மனம் உணர்ந்தால் இயக்கத்தில் புலன் உணர்வு, அடக்கத்தில் மெய் உணர்வு. ரெண்டு உணர்வு இருக்கு. மெய் உணர்வு, புலன் உணர்வு. புலன்கள் மூலமாக புற உணர்வு. அது புற உணர்வு. அடக்கத்துல அக உணர்வு. அப்போ நீ புரிஞ்சுக்க வேண்டியது, மனம் புலன் வழி இயங்கு. அந்த மனம் புலனிலிருந்து விடுபட்டு எண்ணங்கள் என்ற அலைச்சலிலிருந்து மனம் விடுபட்டு நிற்கும் போது அது அடக்கம், மன அடக்கம். அந்த அடக்கத்தில் அமர் அருள் உயிக்கும். அருளா என்ன? உண்மை, மீட்பு. எது உண்மையில் நான் அங்க உணரப்படும். அப்படி உணரும் போது நான் என்பது ஒரு தனி நபர் அல்ல. இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் பீயிங். மாறாக அது சுப்ரீம் பீயிங், எட்டர்னல் சுப்ரீம் பீயிங், எல்லையற்ற உன்னதமான என்றும் இருக்கிற ஒன்று. அதுக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. இந்த நான்கிறது உண்மையான நானுக்கு என்ன கிடையாதுங்க? நாம ரூபம் கிடையாது. அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த உண்மையான நானுக்கு என்ன தன்மை? ஆனந்தம். அப்போ நான் யாரு? ஆனந்தம். உங்களை யாராவது கேட்டா நீ யாரு? ஆனந்தம், ஹாப்பினஸ். கிறுக்கு பேலேன்னுவான். ஆனா அதான் உண்மை. இந்த நான் இருக்கு, அது ஒரு எழுச்சி. எதனுடைய எழுச்சி? ஆனந்தத்தின் எழுச்சி. ஆனா எழுந்து அந்த நான் எழுது பாருங்க, அப்படியே நின்றுட்டா ஆனந்தம். அது நிக்கல, நிக்க முடியல. நான்கிற எண்ணம் எழுந்ததுமே அந்த நொடியிலேயே எழுதுகள்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சு. எழுதுகள்ல நான் எழுந்ததோ முதல் எண்ணம், ஃபர்ஸ்ட் தாட் ஐ. கண்டினியூஸா என்ன ஆகும்? இன்னைக்கு எனக்கு என்ன வேலை, எப்படி சம்பாதிக்கணும், யாரு கடன் கொடுக்கணும், யாரு கடன் வாங்க வருவான், சோ மெனி திங்ஸ். அது அத்தனையுமே எழுதுகள். எழுதுகள் பல பல. நான் என்பது ஒருமை. எழுதுகள் பல. ஒருமையாக எழுந்த நான் இஸ் ஒன்னஸ். அது என்ன? செவரலா, பல பலவா முடியும். இதுதான் ஒரு வார்த்தையில சொல்லி வச்சாங்க. சச்சிதானந்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு.
3 வார்த்தைகள் அது. சத், சித், அனந்தம். ஆனந்தம் அல்ல, அனந்தம். அனந்தம்னா பல பல. சத்து என்றால் சத்தியம், ட்ரூத், மெய்ப்பொருள். சித் என்றால் உயிர். அப்போ மெய்ப்பொருள் ஒண்ணு இருக்கு, அது உயிர் பொருளாச்சு. இந்த உடல் எடுத்து உயிர் பொருள், இந்த உடல் பொருளாக வந்திருக்கு. மனமாக எழுச்சி பெற்று பல பல எண்ணங்களாக அனந்த கோடியாக. இது அருமையான ஒரு வார்த்தை. நல்ல மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்க. சச்சிதானந்தம், சத், சித், அனந்தம். இது 3 கருத்து. சத்துனா சத்தியம், ட்ரூத், மெய்ப்பொருள், இறைவன். அந்த மெய்ப்பொருள் என்னாச்சு? எழுச்சி பெற்று இயங்கும் போது சித், சித்தெனும் உயிராக அந்த உயிருடைய எழுச்சி எல்லாம் பண்ணி உடம்பு வந்துருச்சு. உடம்பு அந்த உயிருக்கு ஒரு கருவி. அது வந்து மனமாக, எண்ணங்களாக, எத்தனை எண்ணம்? பல பல அனந்த எண்ணம் போயிடுச்சு. இவ்வளவு நடந்துட்டு. அப்ப எண்ணங்கள் எதுல இருந்து ஓடுது? உயிரினுடைய எழுச்சியினால படக்க நிலையில எண்ணம். இப்போ அந்த படக்க நிலையிலிருந்து தன்னிலைக்கு வரும். படக்கை தன்னிலை. தன்னிலைன்னா உயிர். அங்கதான் தியானம். தியானத்துல மனம் எண்ணங்களாக படர்க்க நிலை எய்தாம அப்படியே உயிர்ல வைக்க. உயிர் தானே அதனுடைய மூலம். தன்னிலை, உயிர் இயக்கம், தன்னிலை. அந்த உயிர் இயக்கத்துல மனசை வைக்கிறது. உயிர் இயக்கத்தினால் வளர்க்கக்கூடிய அழுத்தத்தை உணர்வு. இந்த உணர்வோடு நிக்க கூடாது. தியானத்துல என்ன பண்ணிடணும்? ஆக்கினே துணியன்னு ஒரு 20 நிமிஷத்துல உணர்ந்துட்டேன், எனக்கு நல்ல உணர்வு. அர்த்தம் இல்லை. அந்த உணர்வை கடந்து போகும். என்ன உணர்வு? உயிர் இயக்க உணர்வு. ஆனா அதே உயிர் இயக்கத்துல, சுழற்சியில, மையத்துல சுழற்சி அற்ற, இயக்கமற்ற ஒரு பகுதி இருக்கு. இருக்குமா? இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு வேகமா சுத்தி விடுங்க. தண்ணி சுழல சுழல மையத்துல ஒரு வேக்குவம், சுழற்சி அற்ற ஒரு வெற்றிடம் உருவாகுதா? அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல சுழற்சி இருக்குமானால் அதோட மையத்தில் சுழற்சி அற்ற ஒரு வெற்றிடம் இருக்கும். அதே அடிப்படையில உயிர் சுழலுது. சுழற்சியால வரும் அழுத்தத்தை உணரணும். அந்த உணர்விலேயே ஒடுங்கி 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 போனீங்கன்னா பழக்கத்தினால, நீண்ட கால தவ அனுபவத்தினால அந்த மனம் என்ன ஆகிடும்? அந்த உயிர் சுழற்சியோட மையத்துக்குள்ள டிராவல். அதான் மனம் உள் மணி. உள்ள போயிடுச்சுன்னா அங்க இயக்கமற்ற பகுதி. இந்த இயக்கமற்ற பகுதிக்குள்ள போயிடுச்சுன்னு வைங்க, அது உணர்ந்து உணர்வு. என்ன உணர்வு? இயக்கமற்ற நிலையில், அடக்க நிலையில் உணர்வு அனுபவம் இருக்கும். அந்த நேரத்தில் இருக்காது, அது அங்க இருக்குது. அவர் பழையபடி உயிர் இயக்கத்துக்கு வருது, மன இயக்கத்துக்கு வருது. ஆழ்மன இயக்கத்துல, புறமன இயக்கம் இல்லை, ஆழ்மன இயக்கத்துக்கு வருது. அங்க அப்படியே நினைச்சு பார்த்து கொஞ்ச நேரம் நல்லா இருந்தது, ஆனந்தமா இருந்தது, ஒரு எல்லையற்றது போல முழுமையா இருந்தது. அங்க நான் ஒரு எண்ணம் வரலையே. பழையபடி முயற்சி பண்ண அது என்ன அனுபவம்? திரும்பி ஒன்ஸ் ஒரு அனுபவம் வந்த உடனே அதை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு, தெளிவுபடுத்துவதற்கு மீண்டும் அந்த அனுபவத்துக்குள்ள போகும். இப்படி அடிக்கடி போய் போய் தெரிஞ்சு போச்சு. நான் உடலோ உயிரோ மனமோ அல்ல. நான் ராதாகிருஷ்ணனும் அல்ல, வியாபாரியும் அல்ல, ஏதும் அல்ல. உண்மையில் நான் எந்த அடையாளமும் இல்லாத, சாயல் இல்லாத, சாயம் பூசப்படாத, நாம ரூபமற்ற, என்றும் இருக்கிற, எல்லையற்ற இருக்கிற, ஆனந்தமாக இருக்கிற. எது இருக்கிற? இருக்கிறது. அதுதான் உண்மையில் எனது சொரூபம். அப்போ
அப்போ நீங்க ஒரு கால் உங்களோட உண்மை நிலையை சத்தியத்தை உணர்றீங்க. உணரும் போது உங்களுக்கு தெளிவாக நான் என்றும் இருப்பவன், எல்லையற்று இருப்பவன், எங்கும் இருப்பவன், எல்லாமாக இருப்பவன், என்னை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. நான் பெறுவதற்கோ இழப்பதற்கோ என்னை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை என்கிற புரிதல். எப்படி புரியுதுங்க? உணர்ந்து, விளங்கி அல்ல, ஒருவர் சொல்லி விளங்கி அல்ல, உணர்ந்து. எதெல்லாம் உணர்வுக்கு வருதோ அதெல்லாம் உண்மை. இங்க விளங்கியதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. பொய்யாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். ஆனா நீங்க உணர்ந்தது உண்மை, அது தவறா இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த நான் இருக்கே இது ஆனந்த சொரூபம், ஆத்மானந்த சொரூபம். இட் இஸ் எட்டர்னல் சுப்ரீம் பீயிங், நோ பர்த், நோ டெத், ஒன்லி பீயிங்னஸ் உங்களுக்கு அனுபவம். அப்ப அதுக்கு துக்கம் இல்லை. எப்ப துன்பம் இல்லை? தன்னை உணர்ந்த பிறகு. தன்னை என்ன உணர்ந்து நான் முதன்மையான முழுமையானவன் ஆனந்தன் என்றெல்லாம் அது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு ஏது துன்பம்? அது எதுக்கு போய் இந்நேரத்துல சண்டைக்கு போகணும்? எனக்கு அதை கொடுன்னு அல்லது விடு. அவனுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. அனைத்து பேதமும் அவனை விட்டு போயிடும். ஆகவேதான் திருமணம் சொன்னார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அடுத்த சொல்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். அதோட சொல்ற தன்னை அறியும் அறிவு அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. யாரு தவத்துல இருப்பாங்கன்னு தெரியல. தன்னை அறியும் அறிவு என்னன்னு கேட்ட பிறகு மனதை உள்முகமா திருப்பது, மனதை உள்முகமா திருப்புற வித்தை இருக்கே, அதான் தன்னை அறியும் அறிவு வித்தை. அவன் தன்னை அறியணும் ஒருத்தர் நினைச்சிட்டா தன்னை அர்ச்சிக்க தானே தான். என்ன அர்த்தம்? இந்த உலக பற்று, உலக வாழ்வு முறை, அது அத்தனை மாயை. ஏதோ தேவைக்கு நாங்க ஏதோ வெளியில செய்யணும், மற்றபடி என்ன நான் உணரணும் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கு பாருங்க, லௌகிக வாழ்க்கை, அதுல அது கொஞ்சம் விடுபடாது. மனம் கொஞ்சம் கொஞ்சமா விடுபடணும். விடுபட்டால் தான் எது அகப்படணுமோ அது கிடைக்கும். நான் அடிக்கடி ஒரு திருக்குறள் உங்களுக்கு சொல்லுவேன், ஞாபகம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன் நோதல். நோதல்னா தவம் புரியும். எப்படி? யாதனின் யாதன் நீங்கியான் நோதல். எந்த எண்ணம் வந்தாலும் அதை விட்டு விலகி தவத்துல நிலை பெற்றால் அதனின் அதனின் இளன். இதுவரைக்கும் அதனால் இனி மறைக்கப்பட்டிருந்து, இப்ப இல்லை, அதெல்லாம் இல்லை, நீ வெளிப்படுகிற, மறைந்திருந்த நீ வெளிப்படுகிறாய் என்றாக ஆத்மானந்த சொருபியாக வெளிப்படுகிறார். இதுதான் சாதனை. இது இறை சாதனையா? எது நான்கிற சாதனையா? எது நான்கிற சாதனை? சுருக்கமா இது ஒரு விளக்கம்தான். இந்த விளக்கமே உங்களுக்கு போதுமான போத. இனி நீங்க வைராக்கியமா, நான் என்பது உண்மையில நான் என்பது இயக்கம் அல்ல, அடக்கம். ஆனால் இப்போ இந்த நான் என்பது இயக்கத்தில் இருக்கிறது, எண்ணங்களில் இருக்கிறது, எண்ணங்களாக இருக்கிறது, எண்ணுதலில் இருக்கிறது. எவ்வளவு இருக்குமா? அப்ப இந்த நானுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டியது. இந்த நாள் இந்த மனதுக்கு என்ன பயிற்சி? எண்ணங்களிலிருந்து எப்படி விடுபடுத்தல். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? A systematic psycho exercise. ஒரு சீரான மன பயிற்சி. அல்ல தியானம் ஒரு பாகம், தற்சோதனை ஒரு பாகம், தத்துவ விளக்கங்கள் ஒரு பாகம். இத்தனை இருந்தால் காலத்தோட உங்களுக்குள்ள ஒரு பக்குவம், ஒரு ஞானத்தை நோக்கி வேகமா நகரக்கூடிய ஒரு பக்குவம். இப்ப யாரும் ஞானத்தை நோக்கி ஓடலையே. ஞானமாவது பண்ணாங்க. பொருள் இருக்கா? பணம் கிடைக்குமா? கல்வியே பாருங்க, ஞானத்துக்குரிய கல்வி கொடுக்கற சொல்லித்தாங்க. பொருளீட்டுகிற கல்விதான் தொழிற்கல்வி.
ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், நோ ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், லாஸ் ஆயிடுச்சு. ஆனா பாரத நாட்டுல, பழைய பாரத நாட்டுல குருகுலத்துல இருந்து தொழிற்கல்வியும் சொல்லிக் கொடுத்தாங்க, ஞானத்தை அடையக்கூடிய, அறிவை தெளிவுபெறக்கூடிய கல்வியை சொல்லி கொடுத்தாங்க. அதான் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். இப்ப நாம பழையபடி வேதாந்தி ரமேஷ் அவர் சொல்லித்தரார், பொருள் அவசியம் வேணும், பொருள் எல்லாம் வாழ முடியாது. ஆனா எவ்வளவு தேவைன்னா மிக குறைந்தபட்சம் தான் தேவை. அந்த அளவுக்கு நீ தேடிட்டு காலத்தை மிச்சப்படுத்த, அந்த மிச்சப்பட்ட காலத்தை கொண்டு அந்த நான் ஒன்று உண்மை அதை நீ உணர்ந்து அறியணும். அதுக்கு கொஞ்சம் பயிற்சிகள், தொடர் பயிற்சி தேவை, தொடர் சிந்தனை தேவை. இதெல்லாம் செய்தையானா ஒரு நாள் உன்னுடைய சுரூபத்தை நீ உணர்ந்து கொள்வாய். உன் சுரூபம் நாம ரூபம் அற்றது, அது பரிபூர்ணமானது, ஏகானந்தமானது அப்படின்னா சொல்லி வச்சு. இனி உங்கள இந்த வைராக்கியம், விருப்பம் வந்தா மட்டும் போற வைராக்கியம். இவர் மதம் ஒரு முழு மாதம் மௌனம்னு போயிருக்கிறார். அப்படி ஏதோ ஒரு தேடல் இருக்கு. ஒரு இறைசாத மார்க்கத்தை உருவாக்கி பல ஆயிரக்கணக்கான நண்பர்களாக சேர்த்துக்கிட்டார் இல்லையா? நல்ல புழக்கம் பயிற்சி கொடுக்கிறாரு, விளக்கம் கொடுக்கிறார். அப்ப எதுக்கு மௌனத்துக்கு போறார்? தன்னை உணர்வதற்கு. எப்போ தன்னை உணர முடியும்? சுத்த அமைதி, சொல் எதுவுமே இல்லாம, அகப்பேச்சு இல்லாத, சும்மா இருக்கிற நிலைத்து, அந்த ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட், அங்கதான் உணரணும். உணர்ந்தது தக்க வைக்கணுமே, கை நழுவி போயிடக்கூடாது. அதுக்கு சில தற்சோதனைகள், சில ஏற்பாடு அவர் அதை செஞ்சிருப்பார் கவனத்துல. இனி நான் என்ன செய்யறேன், குடும்பத்துக்கு நான் என்ன செய்யறேன், என்னை நம்பி ஒரு 4-5 ஜீவன், அவர்கள் என்னை தொந்தரவு பண்ணாத வகையில நாம என்ன செய்யணும். அப்ப நான் ஒரு மார்க்கத்தை உருவாக்கி வச்சிருக்கேன், இறை சாதனை மார்க்கம். அதன் மூலமாக சமுதாயத்தை நான் என்ன செய்யணும். இப்படி குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் செய்யக்கூடிய நான் அமைதியா இருக்கணுமே, டென்ஷன் ஆயிடக்கூடாது. அடுத்தவங்களை செய்ய போகும்போது எந்த பாதிப்பு இல்லாம, நான் பாதிப்புக்கு உள்ளாகாம, என் மனைவி மக்களுக்கு, என் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, அப்படி செய்ய போகிற போது எனக்கு பாதிப்பு இல்லாம நான் மௌனத்துல சம்பாதிச்சு வந்திருக்கேன்னு ஒரு நான், that soul should not be disturbed at any cost. அந்த ஆன்மா பாதிப்பு அடையக்கூடாது. அப்ப அதுக்கேற்றவாறு இதை நாங்க என்ன செய்யணும் இருக்கு. இதெல்லாம் அவருக்காக முடிவு செய்வார், எனக்காக உங்களுக்காக இல்லை, அவருக்காக. அதுபோல நீங்கள் ஒவ்வொருவர் ஒரு காலத்துல இதெல்லாம் செய்யணும். அதுக்கு அடிப்படையில் என்ன வேணும்? வைராக்கியம், அப்புறம் கொஞ்சம் விவேகம், ஒரு குருட்ட ஒப்படைக்கிறது, சரண்டர். அவர்தான் உங்களுடைய புத்திய விவேக புத்தியா தூண்டி விடுவார், உங்களுக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் ஒரு ஆசான், ஆச்சாரியார். நாமெல்லாம் சீடர்கள். நம்மளை சில நேரத்தில் அடிப்பார், கொட்டுவார், திட்டுவார். நம்ம அதுக்கெல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்தா, எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தா, ஒரு நாள் இந்த நான் அகம் இருக்கு, that day is the enlightenment day, சுய பிரகாசத்தினுடைய நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏதாவது ஒன்றுமான கேட்கலாம். இப்ப இருக்கிற நான் அல்லேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மாயா, அது உடல் உயிர் மன தொகுப்பினால வந்த ஒரு இல்லாத நான் இருப்பதாக காட்சி. காணல் நீர், காணல் நீர் கூட என்னன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தொலைவிலிருந்து பார்க்கும்போது ஒரு தொகுப்பு இயக்கமா காட்சி அளிக்கும். H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். காணல் நீர் தெரியுது. அப்ப அங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு தொகுப்பு வந்திருக்கு,
தூரத்துல இருந்து பார்க்கும்போது தனியா தெரியுது, கிட்ட போகும்போது தொகுப்பு பிணைப்பாகல தண்ணி மனது. நம்ம இந்த நான் என்பதும் உடல், உயிர், மனதின் தொகுப்பு. ஒரு எண்ணம் வந்திருக்கு, அந்த தொகுப்பு உள்ள போய் ஆராய போனீங்கன்னா இப்ப இருக்கிற நான் காணாம போயிடும் சார். இப்ப இருக்கிற நான் சுத்தமா போலி, அன்றியல், காணல் நீர். இப்ப இருக்கிற நான் நீங்க ஒவ்வொருத்தரும் நான் சொல்லுவேங்க, நீ யார் போட்டர்ல தலைப்பு, நீ யார், நீ மாயா, ஒன்லி இமேஜ், பிம்பம், நிழல், ஷேடோ, நோ ரியல், டோட்டலி அன்ரியல். நீ சரி, கேள்வி இருந்தா கேள்வி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நான் யார், நீ யார் தலைப்புல ஐயா இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு உரை, எளிமையா நமக்கு ஈஸியா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த உலகத்துல துன்பங்களுக்கு காரணம் தன்னை அறியாத அந்த காரணம் தான் நம்ம எல்லாம் துன்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப 5 நமக்கு மதங்கள், பொருளாதாரம், இதெல்லாம் எந்த துறையை எடுத்துட்டாலும் எந்த துறையிலுமே நமக்கு அந்த அமைதியை நம்ம பெற முடியல. அப்ப இதுக்குதான் மகான்கள்லாம் உன்னை நீயே அறிவாய், அப்ப தன்னை தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்ப இந்த மாதிரி ரமண மகரிஷி வந்தாரு இறை சாதனை மார்க்கத்துல. இப்போ நமக்கு எது யாருக்குமே நமக்கு கல்வியிலும் இந்த கேள்வி இல்லை, நான் யார் அப்படின்ட்டு. அப்ப சாதனை என்பது நான் சாதனையா, அப்ப தன்னை சாதிப்பதுதான் சாதனை அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்ப எது இறைவன், எது நான் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது, அப்ப நான் இருக்கேன், அப்ப நம்ம கூப்பிடும்போது பிரசன் சார் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பெயரோ, முகவரியோ, தொழிலோ, சிறப்புகளோ, அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே என்னுடைய உடைமைகள். அப்ப உடைமைகள் நீ இல்ல. அப்ப அந்த உடைமைகள் எல்லாம் கழித்துட்டா மிச்சம் எது இருக்குதோ அதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நம்மளையும் உட்கார்ந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டு உங்களுக்குள்ள நீங்க ஆத்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த உடல், உயிர், மனம் 3இன் தொகுப்பாக உள்ளதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப அந்த நான் என்ற எண்ணம் இதுல 1 குறைஞ்சாலுமே நான் என்ற எண்ணம் இருக்காது. அப்ப இந்த 3 தான் நான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. விஞ்ஞான ரீதியாகவும் ஐயா நமக்கு எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு இது எதால் ஆனது அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது அது அணுக்களால் ஆனது. அப்ப அணு அதனுடைய மூலம் எதுன்னு பார்த்தா இது வெளிதான். அப்ப அதே போல நம்மளோட மூலம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெளிதான். அப்ப இதுதான். அப்ப 2 அம்சம் இருக்குது அந்த வெளிக்கு. 1 சுத்த வெளி, எண்ணம் அலையாக எழுச்சி பெற்றிருக்குது நம்ம கிட்ட. அப்ப இந்த புரிதல் நமக்கு கிடைச்சிருச்சு. புரிதல் கிடைச்சிட்டாலும் நம்ம எப்படி துன்பம் இல்லாம வாழறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புரிதல் மட்டும் நமக்கு துன்பம் இல்லாமல் வாழ உதவுமா? இப்ப ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா அப்படின்றாங்க. அப்ப விளக்கம் பெறணும். நம்ம விளக்கம் பெற்றாலும் அந்த உணர்வு நமக்கு கிடைக்கணும். உணர்வு கிடைக்கும் போதுதான், அப்போ எப்படி உணர்வு கிடைக்கும்னா, நம்ம எண்ணங்களா எழுந்து அலையுது, அந்த அலையை நாம நிறுத்தணும். அப்ப சிறுசா அந்த எண்ணங்களை குறைத்து நம்ம நிலைக்கு வரும்போது ஒரு அனுபவம் அங்க கிடைக்கும். அந்த அனுபவத்துக்கு அதுதான் மகிழ்ச்சியான மகிழ்ச்சி, அமைதி அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்ப அந்த மனதிற்கு எது நானோ, உண்மையில எது நான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சக்தி எது இயக்கமா இருக்குது, சுத்தவெளி என்ற அந்த அடக்கம். அப்ப அடக்கத்தை மனம் உணரணும். எப்பவுமே நம்ம அலையிலே இருக்கிறதால புலன் உணர்வுல செயல்பட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடக்கத்துலதான் மெய் உணர்வு வரும். அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. அருள் என்பது அந்த உண்மை. அப்ப உண்மையான நானுக்கு எல்லையே கிடையாது. ஆனா அதுக்கு தன்மை இருக்குது, அது ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம். சத்தாகிய உண்மை பொருளாகிய மெய்ப்பொருள் தான் உயிராகி, சித்தாகி, உயிராகி, அனந்த கோடி எல்லாமாகவும் ஆகி எனக்குள்ள மனமாகவும் அது படற்கை நிலையில மனமாக இயங்கிட்டு இருக்குது. அப்ப அந்த படற்கையில இருந்து நம்ம தன்னிலைக்கு வரணும். அப்ப அந்த உணர்வோடு அந்த உணர்வு நல்லா தவத்துல கிடைக்குது, நம்ம அதோட நிறுத்திடுறோம். ஆனா ஐயா அதுக்கும் மேல நீங்க ஒடுங்கி அந்த மைய பகுதிக்கு, சுழலாத ஒரு மைய பகுதி, அதுதான் சுத்த வெளி. அதுல போய் நீங்க அந்த வெற்றிடத்துல போகும்போதுதான், இந்த இயக்கமற்ற பகுதிக்கு போகும்போதுதான் அடக்க நிலை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் மனோன்மணி, மன உள்மணி அப்படின்னு. அப்ப போய் பழகும் போதுதான் நான் உடலும் அல்ல, உயிரும் அல்ல, அப்ப எல்லாமாகவும் எங்கும் எல்லையற்றதாகவும்
ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அதுதான் நான் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். அப்ப யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதன் அதன் இல்லன். அப்ப ஐயா வந்து எப்பவுமே இந்த குரல் நமக்கு சொல்லுவாங்க. அப்ப எது சாதனை? அப்ப நம்ம இப்ப இதுக்கு வந்து நம்ம வைராக்கியமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப குரு கிட்ட நம்ம ஒப்படைக்கும் போது அந்த குருவே நம்மளுக்கு அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கு தவம், தத்துவதனை, தத்துவ விளக்கங்கள் இது எல்லாமே நமக்கு தினம் தினம் நமக்கு பண்ணிட்டே இருக்கிறோம். இப்ப குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஐயா போய் இப்ப மௌனத்துல இருந்து தன்னை உணர்ந்து வந்துட்டு சமுதாயத்துக்கு கடமை செய்யும் போது நம்ம பாதிப்பு இல்லாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம குரு கிட்ட போய் ஒப்படைச்சு அந்த வைராகத்தை ஏற்பட்டிருந்தாங்க. அந்த வகையில நாம ஒவ்வொருவரும் உட்கார்ந்து இந்த நான் யார் அப்படின்ற தெளிவை பெறும்போதுதான் அந்த துன்பம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் நம்ம வாழ முடியும். இந்த ஐயா வந்து மிக சிறப்பா ஒரு விளக்கம் நமக்கு எவ்வளவு எளிமையா ஈஸியா நமக்கு புரிந்தது. நன்றி நன்றிங்க ஐயா. ஐயாவை வாழ்த்தி மகிழ்வோம். இன்று சிறப்பான சிந்தனை உரை கொடுத்த ஞானரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞானரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நன்றி. ஆமா தேவிஸ்ரீ அம்மா. ஓகேம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கொஸ்டின் கேள்விகள் கேட்டு விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. ஏதாவது வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எல்லாரும் நிறைவா இருக்காங்க போல இருக்குங்க ஐயா. கேள்விகளை கேட்க விரும்பும் அன்பர்கள் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. கோமதி அம்மா கேளுங்கம்மா உங்க கேள்வி ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா பாவம் மூட்டையை கொண்டு வந்திருக்கோம், அதை கழிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அது ஒவ்வொன்று விஷயத்தையும் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம எப்படி கழிக்க போறோம், எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு ஐயா. எப்படி நான் யாருன்னா பாவம் மூட்டையை கழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கேன். சரி. அப்போ அத கழிக்கிறதுக்கு ஒரு பயம், இதை எப்படி சமாளிக்க போறோம், ஒன்னையும் கடந்துகிட்டே போக முடியாம சமாளிக்கிற முடியாம ஒரு பயம் வருது. தொடர்ந்து வாங்க, பயிற்சிக்கு விளக்கங்களா கேளுங்க, சொல்லித்தரோம். எப்படி அச்சத்தை தவிர்ப்பது, கவலையை ஒழிப்பது, எப்படி கடந்து செல்வதுங்கிறதுல தான் அந்த சாதனை மார்க்கத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அது நீங்க நல்லா கேட்டு தொடர்ந்து செய்யுங்க. ஒரு நாள் நீங்க கடந்து போயிடும். சரிங்களா? சரிங்க ஐயா. வேலை சுமையை எப்படி சமாளிக்கிறது? வேலைக்கு போகாம இருந்தா சும்மா போயிடும். அதுக்கு சரிங்க. வேலை சுமையை நீங்க தான் குறைக்கணும். அது என்ன வழி? சுமைன்னு தெரிஞ்சா சுமையை இறக்கி வைங்க. இல்ல சுமந்துதான் வேண்டி இருக்கும், அப்பதான் வாழ்க்கையை நடத்த முடியும். சந்தோஷமா சுமந்து பழகுங்க. சரிங்க ஐயா. சரிங்க. எந்த வேலையும் சுமையாக கருதாதீர்கள். அது உங்களுடைய கடமை, பொறுப்பு, அது உங்களுடைய அன்பு. அதை வந்து சுமையா நினைச்சிட்டீங்கன்னா சுமை. அது அன்பின் நிமித்தம் என்னுடைய கடமை நினைச்சிட்டீங்கன்னா அப்படி எப்படி இருக்கும்? சுமை அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சுமை அல்லன்னு புரிந்து கொள்ளுங்க. சரிங்க ஐயா. எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஏத்துக்கிட்டு செய்யணும். சரி பாப்போம், நீங்க நேரடியா வாங்க, ஒரு நாளைக்கு பேசுவோம். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நம்ம காயகல்பம் பண்றோம்ல ஐயா, காயகல்பம் பண்ண இப்ப இதுல நம்ம நரம்புக்கம் போடுறோம், நம்ம மூலாதாரத்துல ஒரு நினைவு வருது, தலை உச்சிலையும் நினைவு வருது,
இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் சாந்தி தவம் பண்றோம். அது வந்து அந்த சுக்கிலத்தை வந்து ஏற்ற ஒரு ஒரு சரியான முறையில வந்து ஒரு சுக்கிரனுக்கு உண்டான நாள் அப்படிங்கிறதுனால அதுல ஒரு தாக்கம் இருக்கும். அதை சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு சாந்தி தவம் வெள்ளிக்கிழமை பண்ணுங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ அதுல எனக்கு என்ன கேள்வினா, இப்ப மூலாதாரத்துல வந்து வித்து சக்திங்கிறது கொஞ்சமா இதுல இருக்குமா? இல்ல நம்மளுக்கு வந்து உடம்புல இருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் தான் கொஞ்சம் சத்தமா மூலாதாரத்தில் சாந்தி தவம் பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன கேள்வினாங்க, மூலாதாரத்துல வித்து சக்திங்க அந்த அதாவது நம்மளோட செமன் வந்து அங்க எப்பவும் கொஞ்சம் ஸ்டோர்ல இருக்குமா? இல்ல ப்ரிப்பேர் ஆகி தான் வருமா? என்னோட கேள்வி. மூலாதாரத்துல எப்பவும் இருக்குமாங்கிறது தான் என்னோட கேள்வி. நேரடியா பேசலாங்க. சரிங்க. ஓகே, ஓகே. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க்கை. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து சிவசக்தி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் சிவசக்தி அம்மா அவர்கள். பத்மாவதி அம்மா அவர்கள். அபி ஆகாஷ். பத்மாவதி அம்மா அவர்கள். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு நான் சாயந்தரம் துரியதவம் பண்ணேன். ஐயா துரியதவம் பண்ணேன். இன்னைக்கு சாயந்தரம் துரியதவம் பண்ணேன். ஐயா இன்னைக்கு நான் சாயந்தரம் துரியதவம் பண்ணேங்க ஐயா. ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு எனக்கு மூலாதாரம் நல்லா ஆக்டிவேட் ஆச்சுங்க ஐயா. அது என்னங்க ஐயா, நம்ம துரியாதீத தவம் பண்ணும்போது பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகுது. அது என்னங்க ஐயா அது? நான் ஏதாவது பண்றது தவறா பண்றேன்னா அது எனக்கு அது புரியுதுங்க ஐயா. அதாவது எனக்கு உணர முடியுது. சக்தி உடல் முழுவதும் பரவி இருக்கு. நீங்க ஆக்கின துரிய தவம் பண்ணும்போது மேல உணர்வு நல்லா வரணும். மூலாதாரத்துல வருதுன்னா ஏன்னு சொல்ல முடியாது. நீங்க மூலாதாரத்தை கவனிங்க. கவனிச்சு நல்ல ஒரு பிரீத், லாங் பிரீத் எடுத்து மேல புஷ் பண்ணும். அப்ப நல்ல முறையில மேல உணரும். தவறுலாம் இல்லை. மூலாதாரத்துல உணர்வு வருதுனால தவறு இல்லை. உங்க கவனம் மேல இருக்குது, உணர்வு கீழே வருதுன்னா உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க மேல இல்லைன்னு அர்த்தம். அது மேல கொண்டு போறதுக்கு அந்த தண்டுவடை சுத்தி ஒரு 7-8 முறை மூலாதாரத்துல இருந்து மூச்சு எடுத்துக்கிட்டே ஆக்கினே துரியன்னு போய் நல்லா மேல வந்து செட் ஆன பிறகு மேல மனசு வந்து தவம் பண்ணுங்க. உணர்வு நல்ல கிடைக்கும். அப்படி ட்ரை பண்ணுங்க. தண்டோட சுத்தி ட்ரை பண்ணுங்க. தவம் பண்ணும்போதுங்கய்யா தவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த உணர்வு. தவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மூலாதாரத்துல உணர்வு. அப்ப தானா அது மூலாதாரத்துல உட்கார்ந்துருச்சு, அவ்வளவுதானே. அதனால என்ன தப்பு இருக்கு? அது மூலாதாரத்துல தான் இருக்கணும். நியாயம் சரியாதான் போகுது. நீங்க தப்பா எடுக்க வேண்டாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மைத்திலி அம்மா அவர்கள். ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் யார் தத்துவத்துல இறைநிலையே தான் அணுக்களின் கூட்டு. அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தன்மாத்திரைகளாகவும் பஞ்சபூதங்களாகவும் மாறி நம்ம மனிதனா 1 அறிவு முதல் 6 அறிவு வரை பண்ணிருக்கோம். அதுதான் நான் யார் என்கிற தத்துவங்கிற விவரம் சொன்னது. அப்புறம் ஆதி என்னும் பரம்பொருளும் அந்த கவியிலேயே இது நான் யாருங்கிற தத்துவமும் புரியுற மாதிரி தெளிவா நல்லா பிரீஃபா எனக்கு விளக்கம் கிடைச்சதுங்கய்யா. நான் யார் தத்துவம் கொஞ்சம் புரியாதையே சப்ஜெக்ட் இருந்ததுங்கய்யா இவ்வளவு நாளா. இன்னைக்கு தெளிவான விளக்கம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. அது சரிதானாங்க ஐயா? நான் புரிஞ்சது சரிதானா ஐயா? நன்றி ஐயா. கோடான கோடி நன்றி ஐயா. இன்னைக்குதானே ஐயா அந்த தெளிவே எனக்கு கிடைச்சது. 2001ல எடுத்து இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியாதையே இவ்வளவு நாள் இருந்தது ஐயா. இது என் பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க நிறைய கவனிங்கம்மா. பேராசிரியர் பேசுறதெல்லாம் நிறைய கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நன்றிங்கய்யா. உங்களுக்கும் நன்றிங்கய்யா. வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு இறை சாதனைமாக்கும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி நோட் 11T அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, அறிவேதான் நான் அப்படின்றத உணர்வு. அப்போ நம்ம வந்து இந்த அறிவோட அறிவா நம்ம எப்பவுமே ஒன்றி இருக்கிறதுக்கு தியானத்தோட தினமும் மௌனம்ன்றது சொல்றாங்க. இந்த மௌனம் வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷம் தினத்துக்கும் கொஞ்சம் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாம அமைதியா இருக்க பழகிறது, அந்த பிராக்டிஸ்ங்களே போதுங்களா ஐயா? அந்த ஒன்றி பண்ணி ஒன்றி பாருங்க, எல்லாமே ட்ரை பண்ணுங்கம்மா. ஏன்னா மௌனம் வந்து போதுமா பல கேட்காது. சரி, மௌனம் வந்து மௌனம் பல விதத்துல சொல்றாங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. இப்ப நீங்க சொல்ற வழியில மௌனம் என்பது அமைதியா எண்ணங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு பழக அந்த ஒரே ஒரு எளிய முயற்சியே பண்ணா போதும் இல்லையா? போதும் 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 போதும். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி அவர்கள். சிவசக்தி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னங்க வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட வார்த்தைகள் எல்லாம் ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயா, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நான் வந்து எந்த நாளும் தியானம் செய்யக்குள்ள ஐயா, எனக்கு வந்து அந்த தலை உச்சில ஐயா ஒரு வளைய மாதிரி ரவுண்டா சுத்துற மாதிரி இருக்கும் ஐயா. மற்றது தனாகர்ஷண மந்திரம் சொல்லக்கொள்ள ஐயா, எனக்கு அந்த துரியம் வந்து ஐயா நல்லா ஆக்டிவ் ஆகுற மாதிரிக்கே இருக்கும் ஐயா. அதுக்கு என்ன காரணம் ஐயா? மந்திரம் சொல்லும் போது அது மேல வந்துடும் இல்லையா சக்தி, அதை நீங்க உணர்வா பெறுவீங்க. சரிங்க. அது ஒண்ணும் பெருசா அதுக்கு நீங்க போட்டு குழப்பாதீங்க, நல்லாதான் போயிட்டு இருக்குது. சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உச்சியில உணர்வு கிடைக்கிறதுனா நல்ல சிம்டம். சரிங்க. ஆமா, நல்ல அறிகுறி. அப்படியே போட்டு. சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ரெட்மி ஐயா அவர்கள். ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நம்ம பிறப்பெடுத்து வாழ்வின் நோக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் பொதுவான வாழ்வின் நோக்கம் ஒண்ணுதானே ஐயா? கொஞ்சம் சத்தமா கேட்க மாட்டேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. இல்ல, இப்போ நம்ம பிறவி எடுத்திருக்கோம். ஆனா அந்த வாழ்க்கையின் நோக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. நான் எல்லாருக்கும் ஒரே நோக்கம் முழுமை பேரு தான் இல்லையா? அத முழுமை பேரு அடையணும்ன்ற நோக்கம் பொதுவா இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நோக்கம் எல்லாருக்கும் இருக்காது. உங்களுக்கு இருந்தா சரிதான், மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காதீங்க. உங்க நோக்கம் வந்து உங்களை உணர்வாக இருக்கட்டும். வாழ்ந்துதான் அந்த நோக்கத்தை அடையணும். அதனால சிறப்பா வாழவும் வேணும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நல்ல சிறப்பா மகிழ்ச்சியா வாழணும், அமைதியா வாழணும், சமாதானமா வாழணும். தியானத்துல உங்களை உணர்வுக்குரிய பயிற்சியை நீங்க மேற்கொள்ளணும். நோக்கம் வந்து தன்னை உணர்தல் தான் நோக்கம். சரி ஐயா. இப்போ இன்னொரு சின்ன இது, நேத்திக்கு இந்த தலையில கரெக்டா துரியம் கிட்ட ஒரு கொஞ்சம் லேசா இடிச்சுக்கிட்டேன் ஐயா. அந்த இடம் வலிக்குது. அது ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. கரெக்டா உச்சியில இடிச்சா வலிக்கும். அதுக்கும் துரியத்துக்கு சம்பந்தம், அதுக்கு ஒன்றும் இது இல்லை. ஒண்ணு இல்லை. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, அப்படியே நிறைவு செய்யலாங்கம்மா. நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்க. அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் அளித்தீர்கள் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் வாழ்வுடன். ஐயா அவர்களின் சிந்தனை ஆற்றல், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர் தன் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நான் விடைபெறேன். நீங்க ரிலீவ் ஆயிட்டீங்க. ஓ, நன்றிங்க ஐயா. ஆமா.